விசாரணையின் போது அஜித்தை காவல்துறையினர் சுற்றி நின்று தாக்குவதை ஒருவர் செல்போனில் ஜன்னல் வழியாக இருந்து அதை வீடியோ எடுத்திருக்கிறார். அந்த வீடியோவானது நீதிபதிகளிடம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, இது தொடர்பாக அந்த நீதிபதிகள் வீடியோவை பார்த்துவிட்டு இது தொடர்பாக என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? திருப்புவனம் மடப்புறம் காவல் நிலையத்தில் நகை தொலைந்து போன விவகாரத்தில் அந்த அஜித் என்பவரை காவல்துறையினர் மடப்புறம் கோவில் இணை ஆணையர் அலுவலகத்திற்கு பின்பாக, கோவில் ஆபீஸ் அதற்கு பின்பாக உள்ள அந்த மாட்டு தொழுவத்தில் வைத்து அதாவது பிளாஸ்டிக் பைப்பால் தாக்குகிற வீடியோவை சக்தீஸ்வரன் என்பவர் வீடியோ எடுத்திருக்கிறார். ஜன்னல் வழியாக, அதாவது ஒரு இடத்திலிருந்து, ஒரு மறைவில் இருந்து எடுத்தது போல் தெரிகிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் போதே தெரிந்திருக்கும். ஒரு ஆரஞ்சு கலர், அவர் காவலர், ஒரு கட்டை போட்ட சட்டைக்காரர் காவலர், அவர்கள் நின்றிருக்கிறார்கள். குற்றம் சுமத்தப்பட்ட அந்த அஜித் கீழே அமர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் மீது அந்த பிளாஸ்டிக் பைப்பை வைத்து தாக்குகிறார்கள். சுற்றி நின்று தாக்குகிறார்கள் காவல்துறையினர். அவர் கீழே அமர்ந்து இருக்கிறார். அவர் ஒரு கருப்பு நிற டி-ஷர்ட் அணிந்திருக்கிறார். இந்த டி-ஷர்ட்டுடன் தான் அவர் பிணவரைக்கில் வைக்கப்பட்டிருந்தார் என்பதற்கான சாட்சிகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த வீடியோவை ஆதாரமாக வைத்து சரியாக நீதிபதிகளிடம் எடுத்த உடனே, இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய உடனேயே வழக்கறிஞர் ஹென்றி திபேன் இந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டார். நீதிபதிகளிடமும் காண்பித்தார். நீதிபதிகள் இதை பார்த்துவிட்டு, அதாவது இந்த வழக்கானது 2:15 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நீதிபதிகள் பல கருத்துக்களை, பல கேள்விகளை தெரிவித்திருக்கிறார்கள். அஜித்தை எதற்காக வெளியே வைத்து விசாரணை செய்தீர்கள் என்பது ஒரு கேள்வி. ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவில்லை என கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதுபோக அஜித் மரணத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும், தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என நீதிபதிகள் தங்களது கருத்தை பலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக மேஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கையை இன்னும் தாக்கல் செய்யவில்லை, ஏன் தாக்கல் செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மதுரை அரசு ராஜாஜி மனையின் அதாவது முதல்வர் அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் 3 மணி வாக்கில், கண்டிப்பாக 3 மணிக்கு அவர்கள் அதாவது அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் தாக்கல் செய்ய வேண்டும். அதுபோக இந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அறிக்கையை மேஜிஸ்ட்ரேட் கொண்டு வந்து மாவட்ட நீதிபதி அந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதுபோக நீதிபதிகள் ஏன் தொடர்புடைய, அதாவது காவல்துறையை, ஒட்டுமொத்த காவல்துறையையும் நாங்கள் குறை கூறவில்லை, ஆனால் தவறு செய்தவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் இந்த வழக்கில் ஆஜராகி இருக்கிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் அரசு நடவடிக்கை எடுக்கும், தவறு செய்தவர்களுக்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் என அரசு தரப்பில் அவர் தமது வாதத்தை வைத்தார். அதுபோக ஏன் தொடர்புடைய அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். காவல்துறையினர் உயர் அதிகாரிகளின் சட்டவிரோத கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என நீதிபதிகள் கராராக தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக காவலர்கள் மக்களை பாதுகாக்கத்தான் உள்ளார்கள், காவல் நிலைய மரணங்களை நீதிமன்றம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்தார்கள். அரசு தரப்பில் நடவடிக்கை போதுமானதாக இல்லை, சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது என்பது ஒரு கண்துடைப்பு தான், அதுவும் மாநில காவல்துறை தானே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இந்த வழக்கை மாநில அரசு நீர்த்து போகும் வகையில் செயல்பட்டால் நீதிமன்றம் கடுமையான உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்திருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அரசு இந்த வழக்கை நீர்த்து போக வைத்தால் இந்த நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிக்கும் என கூறியிருக்கிறார்கள். அதுபோக சட்டவிரோத காவல் மரணம் அடிப்படை உரிமைக்கு எதிரானது, காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்கத்தான் இருக்கிறார்கள் என கூறிய நிலையில் திருப்புவனம் நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கையை 3 மணிக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் அஜித் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த அந்த சக்தீஸ்வரன் 3 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும். உடற்கூறு அறிக்கையை 3 மணிக்கு நீதிமன்றத்தில் அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் ஒப்படைக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். மேலும் மிளகாய் பொடி பயன்படுத்தப்பட்டதா என மருத்துவ பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு பார்ப்போம், உரிய உத்தரவு பிறப்பிப்போம் என நீதிபதிகள் கூறி இந்த வழக்கை மதிய விசாரணைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். மதியம் 2:15 மணிக்கு 3 மணிக்குள் அனைத்து அந்த ஆவணங்கள் அனைத்தும் வந்து சேர வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்கள்.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி.